ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஊர்லேருந்து வந்தேன். சரி, ஏன் எங்கள் மாமியார் கேட்டாங்க, ஏம்மா நீ 2 நாள்லேயே வந்துட்ட, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் வர்றதை போகிறத பற்றியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது. தெரியாமல் இல்லை, எதையாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான இதில் நம்ம கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதை நீங்கள் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் என்னம்மா குறை சொல்கிறேன், சமைக்கிறப்ப கூட குறைச்சிருந்தா அது சொல்கிறது தானே அப்படின்னு. இல்லத்த, நீங்கள் சொல்கிறது தவறாக இல்லை, ஆனால் உங்கள் பையன் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. அவர் இதே சறுக்கா வச்சு தான் என்ன பேசிகிட்டு இருக்காரு. எந்த விஷயத்துவாக இருந்தாலும் என்கிட்ட கோவப்படுறாரு, எதாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, எதாக இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, பண்ணுறது, செய்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுதா தெரியல அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியுது, தெரியாமல் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதான், செய்ய வேண்டியதான். அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதே நீங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் சொல்கிறப்போ, பண்ணுறப்போ என்னால் அதை இது பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி, ஒரு விஷயம் எனக்கு புரியுதுமா, அதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், பண்ணுறது பண்ணட்டும், அதெல்லாம் நம்ம எதையும் நம்ம சரியாக நடந்துக்கும் பண்ணோம் செய்யுங்கிறத நம்மளுக்கு இது பண்ணிக்க வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், இந்த ஒரு விஷயத்த நீ மனசில் நல்லா வச்சுக்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கலாம். ஏன்னா உங்கள் அம்மாவும் முடியாமல் தானே இருக்காங்க. அவங்கள பார்க்கணும், பண்ணணும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நான் என்னமோ பேசுகிற மாதிரியும் உன்னை என்னமோ இங்கே வர சொல்கிற மாதிரியும் நினச்சிக்குவாங்களா, இல்லை ஏம்மா அப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் எதுவும் இது பண்ணலை, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கான விஷயங்கிறது கிடையாது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ட்ரைனிங் விஷயமா நான் பெங்களூர் போகிறேன், நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2 மந்த்துக்கு அங்கே நம்ம ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு. எனக்கு ட்ரைனிங் நான் போயிட்டு எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் அப்படின்னோடனே, எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஊருக்கெல்லாம் போனது கிடையாது. சரி, பிள்ளைங்க ஸ்கூல் அப்படின்றதுக்கு என்ன, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அம்மாவையும் வேணால் இங்கே வர சொன்னேன்னா 2 பேரும், அம்மாவும் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க. நம்ம வேணால் பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு போவோம், அவள் தானே ஸ்கூல் போகலைல்ல, இவன் ஸ்கூல் போகட்டும், இவன் தான் இருப்பானே, பாட்டிங்க இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க, விளையாடுறதுக்கு தான் அவங்க பக்கத்தில் கிரவுண்டெல்லாம் இருக்குது, அழைச்சிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க, ஒரு 2 மந்த் தானே, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னோடனே, சரி நான் கேட்டு பார்க்குறேன், எங்கள் அம்மாக்கிட்ட என்ன ஏதுன்ட்டு கேட்குறேன். ஏன்னா அவங்க வருவாங்கன்னா தான் அத்தையும் அவங்களும் நான் இவனை பார்த்துக்க முடியும், இவங்களால மட்டும் இவனை சமாளிக்கிறதுங்கிறது கஷ்டம், உங்களுக்கே தெரியுங்களா. நான் அதை தான் சொன்னேன், அவங்க அம்மா வர சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம், பண்ணலாம், அதை விட்டுட்டு வேறு தேவையில்லாமல் என்னத்துக்கு இது பண்ணிக்கிட்டு அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்களே, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சா நான் மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்கிறது அதுதான், எதையுமே ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் அதை ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான இதுங்கிறது கரெக்டான வேலை சொல்லணும், பண்ணணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன இதுங்கிறதுக்கு பார்ப்போம். அது எது சூழ்நிலைகள் சரியாக வந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற இதை நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரிங்க, நீங்கள் நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன், என்ன ஏதுன்ட்டு பேசுகிறேன், பேசிட்டு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே, சரி அதை எதையுமே நீ இது பண்ணாத, நம்மளுக்கு கரெக்டான இதை நம்ம கொண்டுட்டு வருவோமா, பண்ணுறோமா, செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பார்ப்போம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். இது மாதிரி சொல்கிறாருமா, எனக்கும் இங்கே போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா ரூம் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்களாம், சாப்பாடு எல்லாமே அவங்களே கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, யாராச்சும் ஒருத்தர் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா. அதனால் நான் அவரும் என்னை கூப்பிட்றாரு, புது இடங்கிறனால அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவுக்கும் ஆசை. ஏன்னா நம்ம ஒன்றும் எங்கேயும் போனதில்லை, இங்கே நம்மளோட வந்திருக்கு, இல்லைன்னா எங்கேயும் போயிருக்கு, 2 இடத்துல தான் இருக்குது. அதனால
அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதையும் வந்து இதா எடுத்துக்க வேண்டியதில்ல. நம்ம வந்து இது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலேயே இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து